எழுதி வச்சுக்கோ. என் தங்கச்சிக்கோ அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கோ எதனா ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோ, உங்க 4 பேரையுமே இங்கேயே கண்டம் துண்டமா வெட்டி சொல்ல மாட்டேன், செய்வேன். செய்வேன்டா. டேய் என்னடா அடிக்கிறானுங்க? எல்லாம் சரிப்பட்டு வராதுனே. இங்க வந்தா தான் கதையா. நாங்க இருக்கோம்டா. டேய் மச்சான் இங்க பாருடா, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. யாரா அவனுங்க? என்னடா பிரச்சனை? என்னடா பண்ணி வச்சா? டேய் மச்சான், விடிஞ்சா கல்யாணம். ஆமா விடிஞ்சா கல்யாணம். நீர் ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டா. கார் எடுத்துட்டு நான் போனேன். அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சுனா என்னடா ஆச்சு? டேய் எதனா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. கார் எடுத்துட்டு நான் போனேன்னா 2 நாய் குறுக்க வந்துச்சு. ரைட்ல திருப்பி பிரேக் போட்டேன். ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுச்சு. பொண்ணு மேல இடிச்சிட்டியா? டேய் டேய் சத்யா, யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு பிரெக்னன்ட். அது பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு மேல வண்டி ஏத்திட்டியா? அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாம எல்லாரும் காலி. நாமளா காலியா? டேய் அப்புறம் எதுக்குடா எங்களை இங்கே வர சொன்ன? தெரியாம கூப்பிட்டேன்டா. சாரி. நீ முதல்ல போ, கல்யாணத்துக்கு போ, போய் சாப்பிடுறா. டேய் லூஸ் மாதிரி பேசாத. நீ தான்டா மாப்பிள்ள. நீ எங்க இருக்கும்போது நாங்க புரியுதுல? அப்ப மூடிட்டு நில்லு. டே மச்சான், அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவனுங்க சொந்தக்காரங்களாம் இவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன திராவுது? நான் அதை பார்த்துக்கிறேன். நான் எப்படியாச்சும் அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறேன்.